அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX1926ல டைமென்ஷன் என்ற சொல்ல குரூப் ஆப்ஷனுக்குள்ள ரெண்டு டைமென்ஷன் டூல் பார்க்க போறோம். அதாவது ரேடியல் டைமென்ஷன், ரேபிட் டைமென்ஷன். அப்போ போன இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், லீனியர் அண்ட் ஆங்குலர் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ரேடியல்னா என்ன, ரேபிட்னா என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரஃப் ஆர்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ரேடியல். இந்த ரேடியல் டைமென்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ரேடியல் டைமென்ஷன் என்ன, இதே நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி தான். இந்த மாதிரி எங்க என்னெல்லாம் இருக்கு, ரெஃபரன்ஸ், ஆரிஜின், மெஷர்மெண்ட், ரினிவிங் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ இவ்வளவு தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி ரேபிட் டைமென்ஷன்ல இதில் தான் இருக்கும். இப்போ நமக்கு தெரியுது ரெஃபரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதை தொடர்ந்து செட்டிங்ஸ்ல நமக்கு தேவையா இருந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் இது முழுக்க என்னன்னா ஒரு சர்க்கிள், ஆர்க், இந்த ஃபிலட், இந்த மாதிரிப்பட்ட இருக்கக்கூடிய ஆர்க், இந்த மாதிரிப்பட்ட ரேடியல் டைமென்ஷன் இருக்கக்கூடியதை செட் பண்ணதான் இந்த டைமென்ஷன். எப்படி நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட், இதோட இமேஜ் நமக்கு காட்டியிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபிலட்டை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் காட்டிட்டா. இப்போ நமக்கு நார்மலா யூஸ் பண்றது இதுதான் இந்த மெத்தட். ஃபிலட்டா இருக்கட்டும், இல்ல இதே போல ஒரு ஆர்க்காவும் இருக்கட்டும். இப்போ நீங்க இங்க ஒரு ஆர்க் நான் வந்து ரஃப் ஆர்ட் நான் டிரா பண்றேன். ஸோ இந்த ஆர்க்கும் என்ன கண்டிஷன்ல இருக்கு, எந்த டைமென்ஷன்ல இருக்குன்னு மார்க்கிங் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்படி வேல்யூ கொடுக்கதான் இந்த ரேடியல் டைமென்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிஜின் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆரிஜின்ல என்னது, இந்த பிளேஸ் ஆட்டோமேட்டிக்கல் வைக்கும்போது என்னன்னா, நீங்க இந்த சர்க்கிளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து செட் ஆயிரும். நீங்க வந்து எங்க எடுக்கணுமோ தேவையில இருக்கிறத நம்ம எடுக்க முடியாது. அப்ப அந்த கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஆஃப் இருந்தா மட்டும்தான் அந்த டூல்ஸை நீங்க வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த மோர் ஆப்ஷன் வரும்போது நீங்க எதை செலக்ட் பண்ணுறீங்களோ இதான் இங்க வரும். இப்போ நம்ம ரேடியல் செலக்ட் பண்ணல, இந்த ஆர் போட்டு வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க ப்ளீஸ் ஆட்டோமேட்டிக்கல் நீங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க ஒரு ரேடியலா இருக்கட்டும், ஒரு சர்க்கிள் வேல்யூவா இருக்கட்டும், ஸோ இதே மாதிரி நீங்க செட் பண்ணலாம். ஸோ ரேடியல் டயமீட்டர், ஸோ இதை மார்க் பண்ணக்கூடிய பொசிஷன் தான் இது. இப்போ நமக்கு இந்த இடத்துல இங்க பார்க்கலாம், ரஃப் ஆர்ட் நம்ம இதில் செட் பண்ணிருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஆர்க்கும் அலைன்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த அலைன்மெண்ட்ல நம்ம பார்த்திருப்போம் என்ன மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணணும். அப்ப நமக்கு இந்த டைமென்ஷன் எங்க நம்ம மார்க் பண்றோமோ அது எந்த மாதிரி செட்டிங்ஸ்ல இருக்குன்னா, ஆட்டோ, அதாவது அசோசியேட்டிவ் இருக்கு, நான் அசோசியேட்டிவ் இருக்கு. இந்த ரெண்டுமே வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணி வச்சோம்னா டைரக்டா, ஸோ இங்க வந்து ஆங்கர்னு இருக்கு. இந்த ஆங்கர் சொல்லக்கூடியது இந்த பாயிண்ட், இந்த வேல்யூ எங்க மார்க்கிங் பண்றோமோ இதை தான் இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு இதுலயுமே இருக்கு. ஸோ அசோசியேட்டிவ் இருக்கட்டும், நான் அசோசியேட்டிவா இருந்தா கூட இந்த பாயிண்ட் நோடு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். நீங்க இந்த இடத்துல நீங்க ஆர்க் நீங்க செலக்ட் பண்ணாலே இந்த இடத்துல நீங்க பாருங்க தேவையா இருக்குதா ஸ்னாப் மோட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட், ஹரிசாண்டல் வேணுமா, வெர்டிகல் வேணுமா, நீங்க எந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணக்கூடிய பொசிஷனா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அசோசியேஷன்லயும் அதே தான் இருக்கும். இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் டு ஜியோமெட்ரி. அப்போ இந்த ஜியோமெட்ரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது. அப்ப நமக்கு இதை நம்ம ரொம்ப எந்த சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது, ஆனா நம்ம இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது இல்ல. ஸோ அலைன்மெண்ட் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இது ஒரு ஸ்பெசிஃபை லொகேஷன், எந்த டைமென்ஷன் எங்க நீங்க ஒரு வேல்யூ கொடுத்து செட் பண்றீங்களோ இதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆரிஜின் நம்ம செட் பண்றது நம்ம விஷயம். அடுத்தது மெஷர்மெண்ட். இங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இங்க நம்ம பார்க்கும்போது மெஷர்மெண்ட்ல என்ன இருக்கு, மெத்தட். நீங்க மெஷர்மெண்ட் எந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. நம்ம இன்ஃபரர் தெரியும். இன்ஃபரர் சொல்லும் போது நமக்கு காமனா இருக்கும். காமனா எந்த மாதிரி செட்டிங் பண்றோமோ அது மாதிரி செட் பண்ணக்கூடியது. இதுல இன்ஃபரர் இருக்கு. அடுத்து ரேடியல் வேணுமா, டயமீட்டர் வேணும். நீங்க இன்ஃபரர் வச்சா நீங்க இந்த இடத்துல டயமீட்டர் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்க ரேடியலா இருந்தா ரேடியல் வேல்யூவும் கொடுத்துடலாம். இதுதான் அந்த இது கூடிய முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கு. இப்போ நான் திருப்பி ஒரு காட்டுறேன். டைமென்ஷன் ரேடியல். இப்போ நான் இந்த இடத்துல இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு ரேடியல்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். அதே இது நீங்க டயமீட்டர் வேணும்னா டயமீட்டர் கொடுக்கும். ஸோ இதுதான் ரேடியல், அதாவது இன்ஃபெரர் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ அதே இதுல அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ரேடியல்ல இன்ஃபெரர்ல ரேடியல் இருக்கு. இப்போ நீங்க ரேடியல் வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல மார்க்கிங் கொடுங்க. ஸோ வேல்யூ வரும். அதே மாதிரி இப்போ இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த சர்க்கிளை நீங்க படுத்தோம்னா ரேடியல்ல தான் எடுக்கும். பாருங்க, ஸோ கன்ஸ்டன் ஆயிட்டு இங்க பாயிண்ட் பாருங்க, இந்த இடத்துல ரேடியல் தான் எடுக்கும். இப்போ நமக்கு டயமீட்டர் வேணுமா, ரேடியல் வேணுமா, இந்த இடத்துல ரொம்ப மார்க்கிங் பண்ணது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆர்க்கை நம்ம ஈஸியா மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளை வந்து நம்ம மார்க் பண்றோமா, இந்த இடத்துல ஆர்பி இருக்கா இல்ல டயமீட்டர் இருக்கா, இதுதான் நம்ம ரேடியஸ் பாயிண்ட், இதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த ரேடியஸ் இருக்குது. நீங்க ஒரு சர்க்கிள் ரேடியஸா மார்க் பண்றீங்கன்னா சர்க்கிள் ரேடியஸா மார்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அதே இது அடுத்து ரேடியஸ் இருக்கு. டயமீட்டர் நீங்க செட் பண்ணின்னு வச்சாங்களேன், என்ன ஆகும் பாருங்க. இப்போ டயமீட்டர் இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இங்கே ஒரு ஃபில்லட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் ரஃப் ஆர்ட் ஒரு ஃபில்லட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே ரேடியல் நான் செட் பண்றேன். ஸோ ரேடியல் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ரேடியல் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியா ரேடியல் வரும். இன்ஃபெரர் இருந்தாலும் அதே தான் வரும். இப்போ நான் வந்து டயமீட்டர் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் மார்க்கிங் கொடுக்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு டயமீட்டர் மாதிரியே ஒரு சிம்பிள் கார்டு. நீங்க ஃபில்லட்டை நீங்க செலக்ட் பண்றதா இருந்தாலும் கூட டயமீட்டர் பாயிண்ட் இருக்கு.
ஸோ இந்த டயமீட்டர் சிம்பிளும் அதே மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குதா. ஸோ இதே மாதிரி இந்த ஆர்க் இங்கே இருக்குது, இந்த ஆர்க்கை கூட நான் இதை எடுத்துக்கிட்டு நான் திருப்பி அதே மாதிரி இந்த இடத்துல டயமீட்டர் செட் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல இந்த ஆர்க்கை செலக்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அது டயமீட்டர் கூடிய மார்க்கிங் தான் அது காட்டுமே ஒழிய ஆர்க் மாதிரி காட்டா. ஸோ இது மாதிரி நமக்கு எந்த டயமீட்டர், இப்போ இந்த இடத்துல டயமீட்டர் சர்க்கிள் நீங்க ஈஸியா மார்க் பண்ணிடலாம். ஸோ அந்த டயமீட்டரோட அந்த சிம்பிளோட வந்துடும். ஸோ இதுதான் டயமீட்டர் பொசிஷன். அப்ப நமக்கு இன்ஃபெரர்னு வச்சோம்னா நமக்கு எந்த மாதிரி எடுக்கலாம், ஆர்க் வேணா எடுக்கலாம், சர்க்கிள் இருந்தா சர்க்கிள் எடுக்கலாம், ஆர்க் பாயிண்ட் எடுக்கலாமா. ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஏன்னா நமக்கு எந்த ஒரு மெத்தட் இருந்தாலும் கூட ரேடியல் டைமென்ஷன் நீங்க இது வரைக்கும் பார்த்த டூலா இருந்தாலும் சரி, இனி பார்க்க டூல்ஸா இருந்தாலும் சரி, இந்த மெஷர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் என்ன ரெஃபரன்ஸ். அப்ப ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் என்ன மாதிரி வேணும், அதாவது ரெஃபரன்ஸ் டயமீட்டரா வேணுமா இல்ல உண்மையிலே பாயிண்டா வேணுமா செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு நான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த சர்க்கிள் ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல்லே வந்துடும். ஸோ ஒரு பிராக்கெட் போட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ரெஃபரன்ஸ். அப்போ ட்ரெயின் பார்த்தோம், ஆரிஜின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் நமக்கே தெரியும். இந்த செட்டிங்ஸ்ல எந்த மாதிரி சர்க்கிள் செட் பண்ண போறீங்க, இந்த டைமென்ஷன் செட்டிங் பண்ண போறீங்கன்னா இந்த செட்டிங்குள்ள கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். செட்டிங்குள்ள என்ன மாதிரி ப்ரொஃபைல், டைமென்ஷன், டெக்ஸ்ட் இந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ நமக்கு இந்த இடத்துல செலக்ட் டைமென்ஷன் இன்ஹெரிட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எனேபிள், இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனேபிள் டைமென்ஷன் செட்டிங், இந்த நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல டாலரன்ஸ் அடிப்படையில் நீங்க வேல்யூ கொடுக்குறீங்களான்னு கேட்குது. ஸோ அதே மாதிரி நீங்க செட் பண்ணலாம். இப்போ பாருங்க திருப்பி ஒரு காட்டுறேன். நீங்க செட் பண்ணக்கூடிய வேல்யூவை நீங்க டாலரன்ஸ் அடிப்படையில் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ வந்து டாலரன்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். இந்த கொடுத்துக்கிட்டு இந்த இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதே சர்க்கிளை நான் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டா என்ன டைமென்ஷன், ரேடியல் இதை நீங்க செட் பண்றீங்களா, அதே மாதிரி பாயிண்ட் நீங்க எந்த மாதிரி எடுக்கிறீங்க, பாசிட்டிவ், நெகட்டிவ், எந்த மாதிரி 0, y, h சொல்லக்கூடிய லிமிட் அடிப்படையில் கொடுக்கக்கூடியது. ஸோ இதே மாதிரி நீங்க பாயிண்ட் இந்த மாதிரி எந்த டைமென்ஷன்ல கொடுக்குறீங்க, எந்த மாதிரி கொடுக்கீங்க, இந்த மாதிரி மார்க்கிங் இருக்கக்கூடியதுதான். ஸோ எந்த பாயிண்ட் வேணும், எத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணும், எந்த டயமீட்டர் வேணுமா, ஸோ எந்த சிம்பிள் எப்படி கொடுக்கணும், ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இவ்வளவுதான். அப்ப நமக்கு நார்மலா என்ன தெரியும், அப்போ ரேடியல் டைமென்ஷன் என்னன்னா நீங்க சர்க்கிள் வேல்யூ மார்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஆர்க்கா இருந்தாலும் சரி, ஃபில்லட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன் நீங்க ரேடியல் கொடுத்து மாத்தலாம். ரேடியல்ல இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி அடுத்து நம்ம டூல் பார்க்க போறது ரேபிட் டைமென்ஷன். ஸோ இது வந்து ஒரு குயிக் டூல் மாதிரி, ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் மாதிரியே நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரேபிட் டைமென்ஷனுக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ இதனுடைய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா டி. நீங்க கீபோர்ட்ல டியை பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். இப்போ நான் கீபோர்ட்ல டி செட் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ரேபிட் டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு, ஸோ இதுக்குள்ளே அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. திருப்பி ரெஃபரன்ஸ், ஆரிஜின், மெஷர்மெண்ட், டிரைவிங் அண்ட் செட்டிங்ஸ் இவ்வளவு தான் இருக்கு. இப்போ ரேபிட் டைமென்ஷன் என்ன பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லீனியர் பார்த்தோம், ஆங்குலர் பார்த்தோம், ரேடியல் பார்த்தோம். அப்ப லீனியர் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் தான், லீனியர் மட்டும் தான் இருக்கும். அதுல ஆங்குலர் வராது. நம்ம சர்க்கிளையும் எந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆங்குலர் இருக்கும், ஆங்கிள் டைமென்ஷன் இருக்கக்கூடிய பொசிஷன் இருக்கக்கூடிய பாயிண்ட் மட்டும் தான், இல்ல பாயிண்ட் லைனை மட்டும் தான் அது வந்து மார்க்கிங் பண்ணும். ரேடியல் மற்றபடி எந்த ஒரு பொசிஷனும் செயல்பட முடியும். அதே மாதிரி ஆர்க்கும் அதே மாதிரி இந்த ஆர்க் பொசிஷன், ரேடியஸ் நமக்கு எந்த மாதிரி ஆர்க், ஃபில்லட், ரேடியஸ் இந்த மாதிரி பொசிஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ணலாம். அப்ப இந்த ரேபிட பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா இன்ஃபெரர் மாதிரி நம்ம எப்படி இன்ஃபெரர் பார்த்தோமோ அதே மாதிரி இது ஒட்டுமொத்தமா இன்ஃபெரரா செயல்படும். சோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல உள்ள போவதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். நான் இந்த இடத்துல ஃபில்லட் நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல டைரக்டா ரேடியல் வந்துட்டா. சோ ரேடியல் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் லைனை மார்க் பண்றேன். ஸோ டைமென்ஷன் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் வேல்யூ. ஸோ அதே மாதிரி வெர்டிகல் வேணுமா, வெர்டிகல் எடுத்துடலாம். ஒரே டைமென்ஷன் தான், நான் ரேபிக்கல் டைமென்ஷன் தான் செட் பண்றேன். இந்த இடத்துல சர்க்கிள் பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க வந்து எந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ டயமீட்டர் செட் பண்ணுமா, டயமீட்டர். இப்போ அதே சமயம் நீங்க ஆங்கிள் மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் எடுக்கீங்க, இந்த லைன் எடுக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிள். அப்ப நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்தோம், தனித்தனியா நம்ம பார்த்தோம். ஸோ இது இருக்க எல்லா டூல் ஆப்ஷனும் ஒரே டூல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரேபிட் டைமென்ஷன். ஸோ இந்த ரேபிட் டைமென்ஷன் பார்த்தோமா. ஸோ இவ்வளவு தான் இந்த கான்செப்ட். இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இந்த லைனை செலக்ட் பண்றேன். ஸோ இதை வந்து நீங்க எப்படி வேணும், வெர்டிகலா வேணுமா, இல்ல ஹரிசாண்டல் டயமீட்டர் வேணுமா, இல்ல ஆப்ளிக் வியூல வேணுமா, இந்த மாதிரி நீங்க செட் பண்ணலாம், ஈஸியா செட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரேபிட் டைமென்ஷன். நம்ம பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட் என்ன, ஒரு டைமென்ஷன் மார்க் பண்ணதா இருந்தாலுமே இந்த ரேபிட் டைமென்ஷன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், நீங்க எந்த ஒரு பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ, லைனா இருந்தாலும் சரி, ஆர்க்கா இருந்தாலும் சரி, இதுதான் இந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி ஆரிஜின் அதே மாதிரி தான். நீங்க வந்து இதே மார்க்கிங் பண்ணதான் ஆட்டோமேட்டிக்கா வேணுமா, இல்ல ஃபுல்லாவே டைரக்டாவே நீங்க வந்து செட் பண்ணுமா. நமக்கு இதுல
வந்து டிக் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் நல்லது. அப்பதான் நமக்கு எந்த இடத்துல நீங்க செட் பண்ணி வைக்கமோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அலைன்மெண்ட் அதே மாதிரி தான், அசோசியேட்டிவ், நான் அசோசியேட்டிவ், ஆஃப். ஸோ இதுல இருக்கக்கூடிய டேஞ்சன், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், வெர்டிக்கல், ஸோ எந்த செட்டிங்ஸ் வேணுமோ இந்த செட்டிங்ஸ் தான். இப்போ ஆரிஜின் மெத்தட் இருக்கு, நமக்கு எந்த ஆரிஜினை நம்ம செலக்ட் பண்ணணுமோ அது ஒரு மெத்தட். அடுத்து மெஷர்மெண்ட், இங்க தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இதுல நிறைய டூல்ஸ் இருக்கு பாருங்க, எல்லா டூல்ஸுமே எல்லாம் கம்பைன் பண்ணி இருக்கு பாருங்க. இன்ஃபரர் இருக்குதான், இப்ப நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பொசிஷன் இருக்கு, இன்ஃபரர் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். சோ இதே டூல்லே நீங்க வந்து டைரக்டா சேல் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல இப்ப நீங்க எல்லாமே செயல்பட்டோம், இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ எல்லாமே இன்ஃபரர்ல இருந்தனால மார்க்கிங் பண்ணி. சரி, அப்ப இதுலயே கூட நீங்க வந்து செட் பண்ணலாம். இப்ப நீங்க எப்படி நம்ம இந்த இடத்துல செட் பண்ணி பார்க்கணும்னா இதுல இருக்குதான். சோ ரேபிட் டைமென்ஷன் இருந்து நீங்க என்னதான் செட் பண்ணாலும் கூட இப்ப மத்த டூலுக்குள்ள இன்ஃபரர் இருந்தனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய செட்டிங்ஸை மட்டும் தான் நீங்க வந்து இன்ஃபரரா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இதையும் அதே மாதிரி தான் ரேபிட்லயும் என்னன்னா, நீங்க இதுல இன்ஃபரரா இருந்தா மட்டும் தான் செட் பண்ண முடியும். நீங்க மத்த டூல்ஸ் நான் வைக்கிறேன், மத்த டூல்ஸ் வைக்கும் போது என்ன மாதிரி செட் பண்ணி இருக்கும் போது அதுல எந்த சேஞ்ச் வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஹரிசாண்டல் வைக்கிறேன். சோ ஹரிசாண்டல் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வேல்யூ கொடுக்குறேன். இப்ப நான் வெர்டிகல் நான் செலக்ட் பண்றேன், வராது. அதே மாதிரி தான் இப்ப நான் வெர்டிகல் வைக்கிறேன், வெர்டிகல் பாயிண்ட் வந்துட்டு. சோ அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்றேன், வெர்டிகல் வந்து எனக்கு இந்த இடத்துல எரர் வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்து ஓவரால் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம், அதனால அப்படி வரக்கூடாது. அப்போ இந்த பாருங்க, இந்த இடத்துல இப்படி வந்துட்டா, அப்போ ரேபிட் டைமென்ஷன்லயும் கூட நம்ம இதை செட் பண்ணலாம். அப்போ வெர்டிகல் இருக்கு, பாயிண்ட் டு பாயிண்ட். நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்னா எப்படின்னா, இப்ப நீங்க இந்த பாயிண்ட் செட் பண்றீங்களா, இந்த பாயிண்ட் செட் பண்றீங்களா, நீங்க இப்படியே நீங்க மார்க் பண்ணலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பெர்பெண்டிகுலர்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனை செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இங்க இருக்கு. சோ இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்து சிலிண்ட்ரிக்கல் வேல்யூ நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் சிலிண்ட்ரிக்கல் வேல்யூ இது கொடுக்குறேன், ஒரு வேல்யூ நான் இந்த இடத்துல மார்க்கிங் பண்றேன்னா நீங்க வந்து அதை வந்து ஈஸியாவே நம்ம கொடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு வேல்யூ என்ன இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம சிலிண்ட்ரிக்கல் வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சோம்னா இதே மாதிரி பார்ப்போம். ஒரு பைப் கனெக்ஷன் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். செட்டிங்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நம்ம மார்க்கிங் பண்றோம். ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு டயமீட்டர், ஒரு லைனே நம்ம ஒரு டயமீட்டர் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிராஃப்டிங்ல வரக்கூடிய மெத்தட். அதே மாதிரி ஆங்குலர், நீங்க ஆங்குலர் செட் பண்ணிட்டேன்னா ஆங்குலர் மட்டும் தான் இந்த மாதிரி வரும். அந்த ஆங்குலர் பொசிஷன் இருக்கா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்குலர் இருந்தனா ஆங்குலர் மட்டும் வரலாம். அதே மாதிரி ரேடியல், நமக்கு சொல்ல வேண்டாம். இந்த சர்க்கிள் நீங்க ரேடியலா எடுக்கிறீங்களா இல்ல ஃபில்லட்டா நீங்க ரேடியா எடுக்கிறீங்களா, இந்த எடுக்கலாம். அடுத்து டயமீட்டர், நமக்கு தெரியும், இதே மாதிரி சிம்பிள் தான் டயமீட்டர். ஸோ இது வரைக்கும் என்னன்னா, இது வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கும். இதுதான் இதோட விஷயம். நம்ம இன்ஃபரர் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரேபிட் டைமென்ஷன். இதே மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் வேணும்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். டயமீட்டர் இந்த ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிளை நான் வந்து ரெஃபரன்ஸா எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை போய் டைரக்டா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்தா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரன்ஸ் வரும். நீங்க அதே லைனை கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ்ல திருப்பி நீங்க பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ இதுதான். அடுத்தது செட்டிங்ஸ் நமக்கு என்ன வேணும், இந்த செட்டிங்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம். இந்த இதை கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு இந்த செட்டிங்ஸ் மாத்தணும் இந்த கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது டைரக்டாவே டாலரன்ஸ் அடிப்படையில போகும். ஸோ இவ்வளவுதான் இந்த ரேபிட் டைமென்ஷன். அப்ப நமக்கு இந்த டைமென்ஷன் வரைக்கும் நமக்கு எல்லா வரைக்கும் இந்த பேசிக்கா இருக்கக்கூடியது எல்லாரும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு டூல்ஸ் மட்டும் இருக்குது டைமென்ஷன், அதாவது பெரிமீட்டர் டைமென்ஷன். இது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ரேடியல் பார்த்தோம், லீனியர், ஆங்குலர். ஸோ ஒட்டுமொத்தமா கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் ரேபிட் டைமென்ஷன். ஸோ இவ்வளவு. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.